முண்டாசு சூரியனே முக்குளத்தில் மூத்தவனே, தேயாத சந்திரனே தேர் போல நின்றவனே அப்படின்னு ஒரு அருமையான பாடல். சண்டக்கோழி திரைப்படத்துல இருந்து. பாடல் மட்டுமல்ல, அதுல ஒரு டயலாக் ஒண்ணு வரும். அதாவது தேனி, கம்பம், மதுரை சுத்துப்பத்து ஏரியாவுல அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க வச்சது தான் நியாயம் அப்படின்னு. அந்த காலத்துல அந்த படத்த பார்க்குறப்ப சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டெறிஞ்சேன். அதெல்லாம் திரைப்படத்துல தான்ப்பா வரும். இந்த மாரி ஆட்கள்லாம் திரைப்படத்துல தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்ட்டு. ரொம்ப வீரமிக்க ஆட்களா இருக்காங்களே! இவங்கலாம் திரைப்படத்துல தான் இருப்பாங்க. நம்ம நேர்ல பார்க்க முடியாம போகுதே அப்படின்னு. அத மாத்திக்கிற மாரி ஒரு காணொளி ஒண்ணு வெளியாயிருக்கு. தமிழகத்தில யார் ஆட்சி அமைக்க வேண்டும், யார் தோக்கணும்னு முடிவு பண்ற சாதியாக இந்த தெலுங்கு சமூகம் இருக்கணும். மணவாடுகள் வந்து பேசின ஆண்டிப்பட்டினாலே நம்ம தான். ஆண்டிப்பட்டியில கிட்டத்தட்ட 138 கிராமம். அதுல 40 கிராமம் நம்ம தான். ஆண்டிப்பட்டினாலே நம்ம தான். தேனி மாவட்டம்னாலே நம்ம தான். தேனி மாவட்டம் என்ன? தென் மாவட்டங்கள்னாலே நாம தான். கண்டிப்பா நம்ம தேனி மாவட்டத்துல தென் மாவட்டத்துல நம்ம தான். பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே தலித் சமூகத்துக்கு அடுத்து பரவலாக எல்லா தொகுதியிலையும் ஓட்டு வங்கி வச்சிருக்க சமூகம் நாயுடு சமூகம், நாயக்கர். நான் தான், நான் தான், நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மணவாடு பேசி வச்சிருக்கு. அந்த ஒரு காணொளி சமூக ஊடகங்கள்ல பயங்கர வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அத பத்தின நம்மளுடைய கருத்துக்கள தான் இந்த வீடியோல தெள்ளத் தெளிவா பார்க்க போறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில NNYF அதாவது நாயுடு நாயக்கர் யூத் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பு வந்து ஒரு கூட்டம் நடத்துது. அந்த கூட்டத்துல வந்து சதீஷ் என்கிற நபர் பேசுறாரு. அவரு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஆண்டிப்பட்டியில 138 கிராமங்கள் இருக்கு. அதுல 40 கிராமத்துல நம்மளுடைய சாதிக்காரர்களுடைய, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய சாதிக்காரர்களுடைய வாக்கு தான் இருக்கு. 138 தொகுதியில 40 தொகுதிகள்ல நாம தான். ஆண்டிப்பட்டியில நாம தான். தேனி மாவட்டத்துல நாம தான். அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டம் முழுக்க நாம தான். தலித் சமுதாயத்திற்கு அடுத்து நம்ம தான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கிய வச்சிருக்கோம். நம்ம முடிவு பண்றவன் தான் ஜெயிக்க முடியும். நம்ம முடிவு பண்றவன் தான் தோக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. கண்டிப்பா நம்ம தேனி மாவட்டத்துல தென் மாவட்டத்துல நம்ம தான். பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே தலித் சமூகத்துக்கு அடுத்து பரவலாக எல்லா தொகுதியிலையும் ஓட்டு வங்கி வச்சிருக்க சமூகம் நாயுடு சமூகம், நாயக்கர் சமூகம், தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியார், செட்டியார் சமூகம் தான் கண்டிப்பான முறையில். இது வந்து சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுல பகிரப்பட்டு வருகிறது. இது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தலைவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அமைப்புகள் இருக்கும். அவங்க அமைப்பு போட்டு நம்ம ஜாதிக்காரனுக்கு தான் நம்ம ஓட்டு அப்படின்னு பேசிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கான அது உரிமை. அந்த மக்கள் விருப்பப்படுறாங்கன்னா ஓட்டு போட்டுட்டு போகட்டும். நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இதுல நமக்கு வந்து எங்க கருத்து முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாடு முழுவதும் 48% இருக்காங்க. அப்படிங்கிற இந்த ஒரு தகவலுக்கு தான் நம்ம வந்து பதிலடி குடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம். எல்லாம் சொல்லுவானுங்க 992ல சென்சஸ்ல 5% இருக்கம்பாங்க. நான் சொல்றேன் 48% இருக்காங்க. நான் கரெக்டா சொல்றாரு 48% இருக்கும். கண்டிப்பான முறையில் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், யார் தோக்கணும்னு முடிவு பண்ற சாதியாக இந்த தெலுங்கு சமூகம் இருக்கணும். 1992ஆம் ஆண்டு வந்து ஒரு சர்வே எடுக்கப்படுது. அப்ப பிற மொழியாளர்கள், குறிப்பாக தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு சதவீதம் இருக்காங்க அப்படிங்கிற சர்வேல வந்து 5.5 விழுக்காடு அவ்வளவுதான் தெலுங்கர்கள் இருக்காங்க அப்படிங்கிற சர்வே முடிவுகள் சொல்லுது. 92க்கு பிறகு இப்ப 2025ல எப்படி இவங்க 48% உயர்ந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒருவேளை திருவண்ணாமலையில வந்து இப்ப தெலுங்கர்கள் குடியேற்றம் நடந்து கொண்டிருக்கிற மாரி, தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் வந்து நடந்து கொண்டிருக்கிற மாரி, அங்க வந்து பேர அருணாச்சலா அப்படின்னு சொல்லி மாத்துன மாரி, தெலுங்கர்கள் வந்து அப்படியே சைலன்ட்டா அந்த வட இந்தியர்கள் பீகார்ல இருந்து வந்து நெறைய குடியேறுறாங்கல்ல இங்க தமிழ்நாட்டுல. அதே மாரி வந்து தெலுங்கர்கள் வந்து சைலன்ட்டா அப்படியே ட்ரெயின்ல, பஸ்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குடியேறிட்டாங்களோ, அங்க இருந்து வந்தவங்கலாம் அப்படியே நகர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களோ, அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா இது உண்மையா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல. அது உண்மையான்னு கேட்டா சத்தியமா இல்ல. அது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அத ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தெலுங்கர்கள் கையில தானப்பா உங்களுடைய ஆட்சி அதிகாரமே இருக்கு.
நீங்க உண்மையிலேயே ஒதுக்கப்படுறீங்க, பிதுக்கப்படுறீங்க, உங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுதுன்னா, நீங்க வந்து நாங்க வந்து இவ்வளோ பேர் இருக்கோம், எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்லாம் நீங்க பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதே நீங்க தானே! திராவிடம் அப்படிங்கிற பேர்ல தமிழர்கள நீங்க தானே ஆண்டுகிட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லணுன்றது தோணுது. இது மட்டும் அல்லாமல், சரி இந்த அளவுக்கு வந்து பேசுறாரு. தெலுங்கு சமுதாயம் இல்லாம இங்க யாரும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டுல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பேசுறாருன்னா, இவர் யாரு? இவருடைய வரலாறு என்ன? அப்படின்னு தோண்டி பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ உள்ள போய் பார்க்கும்போது இவருடைய பேரு சதீஷ். என்1 ஒய்எஃப்ங்கிறது இவங்க நடத்தக்கூடிய இயக்கம். அத வந்து நடத்துறது யாரு அப்படின்னா, பாரத் அப்படிங்கிற ஒரு நபர். இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, சீமான் அவர்களை எதிர்த்து சமூக ஊடகங்கள்ல, குறிப்பாக Instagramல பதிவு போட்டு வர்றது தான் இவங்களுடைய வேலை. எப்பா எங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை விட பெரிய முருக பக்தனா உங்க அண்ணன் சீமானு. ஆ? "ஏய் நான் தான், நான் தான், நான் தான். ஆண்டிப்பட்டி எங்களுது, தேனி எங்களுது, மதுரை மாவட்டம் எங்களுது, தென் மாவட்டம் எங்களுது, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே எங்களுது" அப்படின்னு சொல்லி தம்பி வாங்குன காசுக்கு மேல கூவுறானே, தம்பி யாரு? அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலசி பார்த்தா, தம்பியுடைய வரலாறு "டேய் கோம்பக்காடு கோவிந்தா, உன் வரலாறு என்னடா காரி துப்புற மாரி இருக்கு" அப்படிங்கிற மாரி தம்பி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தம்பிங்க கிட்ட வாங்கி, உள்ள போயிட்டு வெளியில வந்தது தான் தம்பியுடைய வரலாறு. இந்த நாம் தமிழர் கட்சியினருக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் வந்து உங்க மேல வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க? ஏன்னா அவருக்கு அதுல உட்கார்ந்து சொல்றாய்ங்க, எங்க மேல பொய்யான புகார் குடுத்து எங்கள வந்து உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. நான் உள்ள போயிட்டு வந்தேன். அதுக்கு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான். ஏன்டா டேய்! நாங்க ஒவ்வொரு தடவையும் காவல்துறையில போய் புகார் அளிக்கிறப்ப, எங்களுடைய புகாரை ஏற்காம அலக்கழிச்சு, நொந்து நூடுல்ஸ் ஆகுற கதை எங்களுக்கு தெரியும். நாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கோர்ட்ட அணுகி நாங்க தீர்வு பெற்றுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இதுல நாங்க போய் புகார் குடுத்து, காவல்துறை வந்து உங்கள தூக்கி உள்ள வச்சுருச்சாடா? என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க? நீ ஏதோ பண்ணக்கூடாதத பண்ணியிருக்க, செய்யக்கூடாதத செஞ்சிருக்க. அதனால தான் உன்ன தூக்கி உள்ள வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு தம்பிங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சரி, இந்த என்1ஐஎஃப்-ஓட நோக்கம் என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல வந்து ஒரு உரையாடல் நடக்குது. அதுல இந்த தம்பி சதீஷ் வந்து ஒரு கேள்வி கேட்குறான். அந்த என்என்ஒஎஃப் தொடங்குன தலைவர்கிட்ட, "அண்ணே நம்மளுடைய நோக்கம் என்னண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, "நம்மள வந்து வடுக வந்தேறிறாங்க. நம்மள வந்து ஆந்திராவுக்கும், தெலுங்கானாவுக்கும் செல்ல சொல்றாங்க. அதனால நம்மளுடைய தேவை அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு தேவை." அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நம்ம என்என்ஒஎஃப் அந்த அமைப்புக்கு இந்த தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நமக்கு என்னென்ன அவசியம்? ஓகே. அதாவது என்என்எஃப், அதாவது நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு அப்படின்னு நம்ம தூங்குனதுக்கான தேவை என்ன இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அது வந்து இப்போ தமிழகம் இதுவரையும் கண்டிடாத ஒரு புது அரசியல் களத்தை வந்து Okay. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க, வடுக வந்தேரி பாளையக்காரர்களே நீங்க ஆந்திரா போ தெலுங்கானா போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழக்கத்தை முன்வைக்கிற ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியோ, அண்ணன் சீமான் அவர்களோ, எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எதிராக பேசக்கூடிய நபர்களோ, இல்ல தெலுங்கு சமுதாயத்தை குறிவைத்து அவங்களெல்லாம் வந்து ஆந்திராக்கும், தெலுங்கானாக்கும் அனுப்பிச்சிறணும் அப்படின்ற நோக்கம் கொண்டவரோ இல்ல. அப்படி நோக்கம் கொண்டவராக அவர் இருந்திருந்தால், கடைசியாக நடந்த ஆடு மாடுகளின் மாநாட்டுல ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு காப்பு நாயுடு அவர்களை மேடை ஏற்றி, மாலையிட்டு, கௌரவித்து, அவருக்கான அனைத்து மரியாதையும் செஞ்சவர் அண்ணன் சீமான் அவர்கள். இத யாராலயும் மறுக்க முடியுமா? அவர போய் நாயுடுகளுக்கும், தெலுங்கர்களுக்கும் ஏதோ எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி இவனுங்க சித்தரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறானுங்க. எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை விட சிறந்த முருக பக்தரா சீமான்? வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு மணியை பரிசளித்திருக்கிறார். அந்த மணிதான் இப்பொழுது வரை அடித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று இந்த தற்குறிகள் பேசிட்டு இருக்கானுங்க. எப்பா எங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை விட பெரிய முருக பக்தனா உங்க அண்ணன் சீமானு. ஆ? அவர் கொடுத்த மணி தான் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில்ல இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சிட்டு இருக்கு. இது போல அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் முருகனை ஏற்றுக்கொண்டதற்கும், அண்ணன் சீமான் அவர்கள் முருகனை ஏற்றுக்கொண்டதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத இந்த தற்குறிங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அதாவது சனாதன, சமஸ்கிருத, ஆரிய கதைகளால புனையப்பட்ட முருகனை வந்து ஏற்றுக்கொண்ட இந்த கட்டபொம்மனுக்கும், எங்களுடைய தமிழ் இறை முருகன், எங்களுடைய முப்பாட்டன் முருகன், எங்களுடைய முன்னோன் முருகன் அப்படின்னு ஏத்துக்கிட்ட சீமான் அவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது நீங்களாவது குடுத்த மணி அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எங்கள் அண்ணன் சீமான் அவர்களால தான் தமிழ் மொழி கோபுரத்துல ஒலிச்சுக்கிட்டு இருக்கு.
அப்புறம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் இந்த தற்குறிங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களாம். என்ன டெஸ்ட்ன்னா, பழைய மாதிரி உங்ககிட்ட இந்த போர் குணம் இருக்கா? அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வைக்கிறாங்களாம். சரி, இதுக்கு மேல வந்து நம்ம பேசலைன்னா அவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னா, உங்களுக்கு பழைய மாதிரி உங்க மன்னர்கள் உடைய போர் குணம்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்ப அந்த டெஸ்ட் சொல்லணும்ல. கண்டிப்பா, ஆமாங்க, கண்டிப்பா. எங்கள்கிட்ட அந்த பழைய போர் குணம் இருக்கு, இருக்கு, கண்டிப்பா. நம்ம பார்க்கணும்னு விரும்புறியா பாத்துக்க அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா. இது எல்லாம் என்னடா டெஸ்டா டேய், கையில வந்து வாள் கீழெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே சண்டை போட்டுருவீங்க போல இருக்கே. அப்படியே வந்து எங்கள ஒரு வழி ஆக்கிருவீங்க போல. பயமா இருக்குடா. போர் குணமாமே. என்னடா சொல்றீங்க? எங்க இருக்கு போர் குணம்? இருக்கா? இருக்கா? ரைட்ரா. ஆஹா. ஐய்யய்யோ! பயமாத்தான்டா இருக்கு. போர் குணமாம்ல. ஐய்யய்யோ! ஆஹா. பாத்துக்கங்க தம்பிகளா, நாம் தமிழர் கட்சி தம்பிகள். ரொம்ப உஷாரா இருக்கணும். ரொம்ப கவனத்தோட இருக்கணும். கையில கேடயத்தோட இருக்கணும். அப்பதான் அவன் வாள எடுத்துட்டு வந்து, நம்மள வந்து அப்படி அடிக்கும்போது, அட்டாக் பண்ணும்போது நம்ம அப்படி தடுக்க முடியும். அப்படி தடுத்தா கூட, அவைங்க வந்து அந்த அ கேடயத்தெல்லாம் எடுத்து தூர எறிஞ்சிட்டு, அந்த வாளை எடுத்து போர் குணம். போர் குணம் இருக்குடா என்கிட்ட நம்புங்கடா. போர் குணம்டா. நம்புங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிங்க, இவைங்க கிட்ட போர் குணம் இருக்குன்னு நம்புங்க. தயவு செஞ்சு சிரிச்சிராதீங்க. என்னால என் சிரிப்ப அடக்க முடியலன்னு தெரியல. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.